Thank you, Jesus. வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பான். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பான். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம், கலப்பையில் கை வைத்திட்டோம், இனி பின்னோக்கி பார்க்க மாட்டோம். ஆமே. காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம், காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம். காலப்பாயில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பாயில் கை வைத்திட்டோம், திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். சொல்லுமா, வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. சொல்லுங்க, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது. நன்றி, ஆவியின் பட்டயம் உண்டு, அழகையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அழகையை வென்று விட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக அப்பாவை ஆராதிப்பது மகிழ்ச்சி. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரு நாள் மேலானது. 1000 நாள் நல்ல நாட்கள் உலகத்துல வரும், ஆனா அதை விட என் அப்பாவுடைய பாதத்துல இருக்கிற அந்த ஒரு நாள் தான் பெருசு. ஆமே. காலப்பாயில் கை வைத்திட்டோ, திரும்பி பார்க்க மாட்டோம். காலப்பாயில் கை வைத்திட்டோ, திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடத்திடுவோம். சொல்லுமா, வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடத்திடுவோம். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கோடி பீடிப்பான். வெள்ளம் போல வந்தாலும் ஜீசஸ் ஆவிதானே கோடி பீடிப்பான். அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே. வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். வெற்றி கோடி பீடித்திடுவோம், வீரநடை நடந்திடுவோம். நல்ல கரங்களை தட்டி glory glory. நாங்கள் வெற்றி கொடி பிடித்து ஜெயத்தோடு நடப்போம். இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும், நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதுவானம் பூமி நோக்கி
தொடர்கிறோ. புது வானம் பூமி நோக்கி பயணம் தொடர்கிறோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் விரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவை சுமந்து இயேசுவின் பின் விரித்த முகமாய் சென்றிடுவோ. சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். சொல்லுமா, சிலுவை எங்களுக்கு முன்னால், உலகெல்லாம் பின்னாடி. ஆமென். சிலுவையின் முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. மீண்டும் சொல்லும். இயேசு சிந்தின இரத்தத்தினாலே இன்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை செல்வத்தின் எல்லாம் உதறிவிட்டேன். பெருமை செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. ஞானவராலயம் எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதனும் பிரித்திட முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதனும் பிரித்திட முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கம் இன்னல்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை துன்பம் இன்னல்கள் துயர் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பம் முற்றிலும் ஜெயம் பெறுவே. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பம் முற்றிலும் ஜெயம் பெறுவே. நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதனும் பிரித்திட முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதனும் பிரித்திட முடியாது. இயேசுவின் பின்னால் நான் செல், திரும்பி பார்க்க மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி பார்க்க மாட்டேன். ஆவியானவரே எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா. ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெந்தேகோஸ்தே நாள்ல ஊற்றின பரிசுத்த ஆவியானவர்
இந்த நாள் ஆண்டவரே அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க மேல ஊத்துங்க. எங்க மேல இன்னும் 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 அபிஷேகத்தை, இன்னும் பல அபிஷேகங்கள் உங்ககிட்ட இருக்குப்பா. உங்ககிட்ட திரளான மீட்பு இருக்கு. திரளான அபிஷேகம் இருக்கு, ஊத்துங்க. தண்ணீரே எந்த தேவாவியே, நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே சகத்தாரே, ஆசீர்வாதியோ என்னே சகத்தாரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். தண்ணீரே இந்த தேவாவியே, நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகால் இந்த சபை தனிலே, எழுந்திட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுகால் இந்த சபை தனிலே, எழுந்திட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமோ பரிசுத்தமோ, பாரமோ பரிசுத்தமோ, அவளோடு பெற்றிடவே வாரம் தாருவே. அவளோடு பெற்றிடவே வாரம் தாருவே. அவளோடு பெற்றிடவே வாரம் தார். கேளுங்க, அவளோடு பெற்றிடவே வாரம். அப்பா எங்களுக்கு வர வேணும். ஆவின் வரங்கள் வேணும், ஆவின் கனிகள் வேணும். நிறைவு நிறைவு நிறைவு. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியை, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே. ஆவியானவரே, fire 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 fire, Holy Ghost fire, Holy Ghost fire, Holy Ghost fire. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள ஆராதிக்கிற ஒவ்வொரு இடங்கள்ல தேவ மகிமை இறங்கி வரட்டும். கட்டவிழ்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் ஊற்றப்பட்ட அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆவியானவரே, ஊற்றுகடாடி பெருமழையாய் பொழியும். ஆவியானவரே, ஆவியானவருடைய பெருமழை பொழியட்டும். Glory, glory, glorious fire. பாதாளத்தின் வல்லமை எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். Fire, 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 fire. தரையினிலே இறங்கி வந்தவரே, தரையினிலே இறங்கி வந்தவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, 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 இப்போ வாரும், இறங்கி வாரும். எங்கள்
பிரியமான அவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று உப்பர்வாளிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. சொல்லுங்க. உப்பர்வாளிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, இன்று தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பெந்தேகொஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு ஆவியானவரே, பெந்தேகொஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடு வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி கரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். வல்லமையாக இறங்கி இறங்கி மரங்களினாலே நிரப்பும். மீண்டும் வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பும். பொடிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொடிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொடிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின். பரலோகமே இறங்கி வருகிறது. ஓ ரப்ரா கபரா பலதா ரபரா கபரி பரதரா. ஓ ப்ரோ கபரி பரி பரதுரா பரபலதா ரபா. ஓ இதுவரை காணாத மகிமை ஓ இறங்கி வருகிறது. Receive it, take it. ரப்ரா கபரா பலதுரா பரபரபா. ஓ ரபரா கபரி பரபலதுரா கபரி பெரிதே. ஓ ப்ரோ கபரி பலபரி பலதரா பரபரபா. ஆமென். ஓ வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு. பிரபர பலபரி பரபரி பரபரி. வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு. வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை. Hallelujah, 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 hallelujah. நன்றி நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. Hallelujah, hallelujah. Re bara 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 kabara bara bere bere kabaga bagara gara turaba. Ro pro bara bara bere bere kabaga. Hallelujah, 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 hallelujah. Re bata da da shabara balabu, re bata baraga da da re balabu. Ro pura ba shabara kabara bale balabu, re bata da da bo shagara da da. Hallelujah. வல்லமையாக இறங்கி மரங்களினாலே நிரப்பு. கேளுங்க. வல்லமையாக இறங்கி ரேப்ரா கபர பல பரக்க பரி பல தரபா. ரூப்ரோஷி பிரபர கபர பல பர பர தர பர பல பரி பிரிது. ஓ மகிமை 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 மகிமை. Glorious, glorious, glorious anointing. Re brabara kabara bala bari.
Lufro darabara kabara bara darabara kabari bara tura baraba. Lufro kabari bara tura bakabari bere kabagara tuni bere. Glory magimai magimai raba. Hallelujah 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 hallelujah. நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா. ரே barabara kabau re balabo ragadara shabarabo re barab re barakabara balabo ragadara bare baratura baraba shabara balabara kabaraba. நன்றி நன்றி glory barabala barakabara balabara barabara. ஆவியானவரே ஊற்றுங்கடாடி. bara 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 kabara bara dara bare bala dara bara bashaba. Re bala bara bara bara. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா. ரபா bara 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 bara. Bara 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 tura bara basha bara bara ba. Ufro kabari bara tura ba kabari bere de de de. எல்லா கட்டிகள் எரியட்டும். மரண கட்டிகள் எரிகிறது. எரியட்டும் 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 எரியட்டும். சாப கட்டிகள் எரியட்டும். உடையட்டும் 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 உடையட்டும். மரண கட்டிகள் தெரிக்கட்டும். Fire. Bara 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 la 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 la. La 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 la. Bara 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 bara. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே சொல்லும். பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிதான முழக்கத்தோடே வல்லமையாக இறங்கி அரங்காடி நாடே நிரப்பு. வல்லமையாக இறங்கி அரங்காடி நாடே நிரப்பு. வல்லமையாக இறங்கி அரங்காடி நாடே நிரப்பும். அல்லேலூயா அல்லேலூயா. உர பர 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 தர ஷபர பல பர பல. அமே நல்ல கரங்களை தட்டி அப்பாவை வேட்டுவோ. ஆவில நிறைஞ்சு அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் ஆத்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். உர பர பர தர பர கபரி மேனே தே தே தே. உலோப்ரோ கபர தர Zaradana shika barakra baudana rabal. Zemon radana shika barakadana ragaba. Zeban bandaryanguna shika barakadana rabal. Regana 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 baradane seveledina krabala. Kebal barahandaryandarib shika baragaban. நிக்கிருபை வல்லமை இறங்கட்டும் அப்பா. அபிஷேகம் மலை போல் இறங்கட்டும். மலை போல் அப்பா ஒவ்வொரு நினைப்பிறங்க தகப்பனே. அப்பா அந்த பெந்தேகோஸ்து நாளில் அளவில்லாத அபிஷேகம் அக்னி அபிஷேகம் எல்லாமே கட்டவிழ்க்கப்படுவதாக ராஜா. ரைகந்தனா ஷீகா பர்ராகதனா ஷியாந்தரியந்தரப. ஜேந்தனா 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 பராக்கப. மீக்கருவாந்தரியாந்தரவு ஷீகா பராகரியந்தரியாந்தரக்ரபி. தேராந்தன ஷீகா பராகரியந்தரியாஷந்தரியாந்தரக்ரபி. ஜெய்பாலா ஜெயாந்தரா. உன்னை கிருபை இறங்கட்டும். உன்னை வல்லமை இறங்கட்டும் ராஜா. அப்பா உன்னை மகிமை இறங்கட்டும். ஒவ்வொரு வீடுகளையும் ஆராதிக்க இடங்களையும் உன்னை அளவில்லாத அபிஷேகம் ஆட்கொள்ளட்டும் ராஜா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே ஆவியானவரே ஆளுகை செய்வீராக அப்பா.
அப்பா தேசங்கள் உடைய சித்தம் செய்யட்டும் அப்பா, வீடுகள் உடைய சித்தம் செய்யட்டும், சபையில் உடைய சித்தம் செய்யட்டும் இருந்தாங்க அப்படி நீ சித்தம் மாத்திரம் அப்பா, பல்லவத்திலே உடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படும் போல பூமியில உடைய சித்தம் மாத்திரம் செய்யப்படுவதாக ராஜா. ரகதனா ரீகானா எதுனா மனாஷ்யந்தோரபல் கிருபா கைலேதேனா ஸ்நாதன ஷந்தர் யந்தர கிருபே ஈ கிருபானாரி யந்தர் யந்தர வரா கிருபா. ஒவ்வொரு சிந்தனைகளும் நோக்கி திரும்பட்டும், நினைவுகளும் நோக்கி திரும்பட்டும் அப்பா. தேவையில்லாத சிந்தனைகளை வெறுத்து வேதத்திலே தியானமா இருக்கு. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க ராஜா. கோல்கோரு எதே நாமா ரகந்தர் எபோஷியாந்தர் யாந்தர் எபுக்கபல் ஏகா பாராகாதானா பாராகாதா அந்தரகர் அந்தரபல் சேவல் ஆந்தர் ரஷ்யந்தர் யாந்தரவா. உமக்கென்று வாழ, உமக்கென்று ஓட இன்னும் 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 பலப்பட்டுங்கப்பா. ஒவ்வொரு கால்கள் மான் கால்களை போல உமக்கென்று இன்னும் ஓடட்டும், இன்னும் கிரியை செய்யட்டும் அப்பா. பலப்பட்டுங்க, பலப்படுங்க. எதிர்ப்பிலை கண்டு சோர்ந்த மகள் முன்னேறி செல்ல கிருபண்டாட்டும் தகப்பனே. ஓரியந்தானா ஷேகா பாராகாதானா ஷேகா பர்கராதானே அந்தரபா. வல்லமை 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 வல்லமை. புதிய அபிஷேகம், புதிய பாஷைகள் இறங்கட்டும், புதிய பாஷைகள் இறங்கட்டும், புதிய வியாகன வரங்கள் இறங்கட்டும், வரப்புல பாஷைகள் பேச வரங்கள் இறங்கட்டும் 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 இறங்கட்டும். தூர பாரா ஆந்தாரா பாரா காபா ஆந்தாரா ஆந்தரபா. ஒரு புதிய அபிஷேகம் பல்லவம் ஆக்கப்பட்ட இந்த கடைசி காலத்தில் புதிய அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. ரேகானா ரேகாந்தோ ஆந்தாரு ஆந்தரவே ரேகானா ஷீகா பாராங்காதானா ரியாந்தோரா பல் ஏபாலா ஹாந்தோர ஹந்தோரி தேனாந்தர் ஷந்தர் யாந்தரவே ரேகானா ரேகானா ரியாந்தோரா ஹந்தோரி யாந்தர் ரெபேகா பாரியாந்தர் யாந்தரவே. வல்லமை 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 வல்லமை. மகிமை மகிமை மகிமை. ரீகானா ரீகோனா ஷீகா பாராங்கிரபல் வேகானா சந்தரவா. அப்பா மேகமாய் வாடுங்க ஆவியானவரே, பனி போல் இறங்க ஆவியானவரே அப்பா. ஒவ்வொரு உள்ளங்களை அசேட்டும் அசேட்டும் அசேட்டும், சபைகளை அசேட்டும் ஆவியானவரே. ரீகானா சந்தரவா நெசைவாடுதல் ஒவ்வொரு உணரட்டும் அப்பா. அதுக்கு தடையாவில் எல்லா காரியங்களும் மாற்றி விடுங்க. நெப்பசனத்துக்கு தடையாவில் எல்லா காரியங்களும் மாறட்டும் அப்போ. நான் எல்லா கவலைகள் சோறுகள் கலக்கம் எல்லாத்தையும் மாற்றி விடுங்க ஆவியானவரை. சூழ்ந்து கொள்ளுங்க, நிரப்புங்க, நிரப்பி உமக்கென்று பயன்படுத்துங்க. உமக்கென்று ஓட, உமக்கென்று வாழ அப்பா, உமக்கென்று பயன்படு. இன்னும் தகப்பனே அப்பா, இன்னும் எழும்பி காரியங்கள் நடத்தட்டும் தகப்பனே. யுத்த அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு யுத்த அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. பிசாசு அழித்து பிசாசை ஜெயிக்க அப்பா, எல்லா விதமான தந்திரை அறிந்து ஜெபிக்க அப்படிப்பட்ட அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. பிசாசு நுணுக்கங்களை அறிந்து காரியங்களை அறிந்து அவங்க முறியெடுத்து ஜெபிக்கின்ற அபிஷேகம் இறங்கட்டும். தூரா பாரா கந்தா ராபா ராகா தானா பாரா கந்தா ரியாந்த ரிபுக்கபல் ரகதனா ஷியாந்த ரியக்கானா ரியாந்த ரபல் ஏபா லாரி இதனா ஷியாக்கா அந்த அந்த ரபா. அப்பா, சத்தின் சதிகளை முறியடிக்க, சத்தின் கோட்டைகளை அரண்களை தகர்க்க, அலங்கங்களை இடிக்க அப்பா அவர்களுடைய அபிஷேகம் இறங்கட்டும் இறங்கட்டும். எழுந்து காரியங்கள் செய்யட்டும். வாலிபு எழும்பட்டும், வாலிபு பெண் பேர் எழும்பட்டும். இந்த விளக்கு யோசக எஸ்தர்கள் சேனை எழும்பட்டு, சிம்சோன் சேனை எழும்பட்டு, கத்திருக்கின்ற பெரிய பெரிய காரியம் செய்த யோசன் சேனைகள் எழும்பட்டும் எழும்பட்டு 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 எழும்பட்டும். ஓ ராகா பா ராகா பா ராகந்தா ராபா ராகா தானா சந்தரபா. வல்லமை 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 வல்லமை. ஏபா ராகா தானா ஷீகா பா ராகா தானா ஷீகா பா ராகா அந்தரபே ஏபலார் யாந்தோரா புஷிகா பராக்ர பாதனே பேலே நாக்கர காந்தலபல் நீமனா ஹந்தோ நேபேரபா. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய அக்னிய அப்பா, ஊற்றிலுமே வல்லமைய அப்பா. இந்த நாள் இறங்குங்க தகப்பனே. பெந்தேகோஸ்து நாள் இறங்க போல உலர்ந்து போன சரீரங்களும் ஆவி ஆத்மா இப்பொழுது உயிரடையட்டு இயேசு நாமத்தாலே, உயிரடையட்டு இயேசு நாமத்தாலே. ரேகா ஷதா ரபா ரகா தனா பரபல் தேபா ரகா பரகா பரகா பரபல் தேபா லதானா ஷீகா பரகா தனரபல் ரேகா நா ஷீகா பரகா பாந்தர் யாந்தரபல் சாதன சந்திர உயிரடையட்டும் உயிரடையட்டும். சேனை எழும்பட்டு சேனை எழும்பட்டு சேனை எழும்பட்டு தகப்பனே. ஓ வல்லமையில சேனைகள் எழும்பட்டு, கிரியை நடைபெற்ற எழும்பட்டு, எழும்பட்டு தகப்பனே. ஓ ரகா மனாதா நபா ரகா தான ஷீகா பரகா ரகா தானா பரபல் ஏபலா யந்தரபு ஷீகா பரகா லக்கனி ரகா துமிஸ் கேலே பேலக்கரபல் நீனி தினாக்கரு விலக்க ஹஷ்கனாந்ததி பெலக்கே கிருபா கானா மனுஷ்ய பேலா கலுஷ் யந்தரவே ரகதனா கயந்த ரிபிகா பரங்கரபல் தீரா பாரா கந்தர் யாஷிகா பராக்ர அந்தர் ஜேமலா 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 யந்தரபல்
குற்றங்கள் குறைகள் கண்டுபிடிக்க ஆவிகள் அப்பா பிறரின் குறைகளை தகப்பனை வெளிப்பட்டு அப்பா கேவலப்பட்ட இந்த அவமானப்பட்ட அசிங்கப்படுத்துகின்ற தகப்பனை பொது வெளியில அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை பதிவிடுகின்ற அப்பா தகப்பனை ஒவ்வொரு மீது இறக்கம் ஒவ்வொரு கரை இறங்கட்டும் தகப்பனே நேரத்தில் இறங்கட அப்பா தகப்பனே பிறரை குற்றப்பட்ட காயப்பட்ட விமர்சிக்கின்ற பொய்யாக பேசுகின்ற அப்பா பொய்யாக வசிப்பாடுகின்ற ஏளனம் பேசின நிந்திக்கின்ற ஒவ்வொரு மகள் செய்ய அப்பா எலும்பட்டும் அப்படி கரை எலும்பட்டும் தகப்பனே அப்பா ஒவ்வொரு சந்திக்கட்டும் ரச்சிங்கட்டும் ஒவ்வொரு மனந்திரும்படி இப்படிவிட பொய்யான காரியங்கள் எழுதுவர்கள் பேசுவர்கள் அப்பா சிந்திப்பவர்கள் தகப்பனை இப்படி விடவர்களை தூண்டி விடுவர்கள் எல்லாம் இயேசு நாமத்துல மனந்திரும்பட்டும் அப்பா அவர்களுக்கு எதிராக கரை எலும்பட்டும் தகப்பனே தூர பாரா கந்த அரிஷி காவாரி காதேனே பேலி கந்த அரியாந்தோரபல் ஏபலா அரியாந்தர பாஷி அந்தர பெருன குருமக காரணமின்றி பொய் சாட்சி பேசின ஒவ்வொரு நீங்க தொடுங்கப்பா ஓரிக்கானா அந்தரபா பிற குற்றமற்றோடைய அப்பா ரத்தம் சிந்திற்கு நேராக தன் கை நீட்டுகின்ற பொல்லா ஆதாயத்துக்காக அப்படிப்பட்ட ஆதாயத்தை தேடுகின்ற ஒவ்வொரு நபரை நீங்க தொடுங்க தகப்பனே ஓ ராகாமா நாஷிக்க தன்னால் அசைக்கின்ற தன் கைகளை அசைக்கின்ற பொல்லாத இருதயத்தை பிணைக்க எல்லா இருதயங்கள் மாறட்டும் தகப்பனே பொல்லாத காரியத்தை பிணைக்கின்ற இருதயங்கள் சிந்திக்கின்ற இருதயங்கள் மனந்திருமட்டும் கழுவுங்கப்பா சுத்திகரிங்கப்பா தீய நோக்கம் பாவமா என்ற வார்த்தையின்படி அப்பா நோக்கங்கள் நல்ல நோக்கங்கள் மாறட்டும் தகப்பனே சிந்தைகள் உண்மை போல வசமாக மாறட்டும் தகப்பனே அவருடைய காரியத்தை கண்டு குற்றம் பிடிக்காமல் அதை ஜெபித்து அப்பா அவனுடைய சமூகத்தை வைத்து அப்பா அவளை மன்னிக்க நேசிக்கிறது உண்டாடு ராஜா தேராகாரா ஷீகா பராங்கா பராகா தேனே வேலாந்தரபல் ஜெய்பலா துன ஷீகா பராக்ரபாந்தரியாந்தர் ரபல் ஏபலாரியானு ஷீகா பராகா பராகா தன சந்தர்பா புதிய காரியங்கள் அநேக வீடுகளில் சபைகளில் உண்டாகிறது பெற்றுக்கொள்ள இயேசு நாமத்தாலே கர்த்தர் பல புதிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஓ இப்பொழுதே தோன்றுகிறது வனாந்திர வயலிலே மாறுகிறது ஷாலா பாரா கந்தா ரியாந்தா ரிபுஷியாலா ரியாந்தா ரிபுக்கு பேலாந்தோனா பாராங்கா பல் ஓ ரீகா மனாஹந்தா ரியாந்தா நமாந்தரபா ஒரு பிரச்சனைக்கு இண்டு கிளப்பி அதில் அப்பா பிரச்சனை இன்னும் அதை பெரிதாக்கி அதில் அகமகிருக்கு அதில் ஆதாயங்களுக்கு விரோதமாக்க கரை நீட்டுங்க தகப்பனே அப்பா தகப்பனே அப்பா சமாதான வாக்கியங்கள் அவர்கள் நினைப்புத்தின் என்று அழைக்கணும் இந்த வார்த்தையின்படி அப்படிப்பட்ட சமாதானத்தை அப்பா ஒன்று பிள்ளைகளை மாற்றுங்கப்பா அப்பா சமாதானத்தை கெடுக்கிற பிள்ளைகளை அல்ல தகப்பனே சமாதானத்தை ஒன்று பிள்ளைகளை மாற்றுங்க தகப்பனே தூள அரியாந்தா ரீகா பராங்கா பராங்கா தே ரிபேராந்தானா அந்தோரா பாலாகன் சந்தாரி சந்தாரி அந்தரபா ஒரு அப்பா பகைமை வசப்புகள் எல்லாவற்றையும் எடுத்துப்படுங்க தகப்பனே சமாதானமாக மற்றவர்களை கொண்டு செல்ல அப்பா சண்டைகளை பெரிதாக்காமல் அப்பா தகப்பனே அதை பெரிதாக்காமல் அப்பா அதை அமர்த்து அப்படிவிட ஞானம் உண்டாட்டும் தகப்பனே ஒரு சமாதானம் பண்ணுகிற ஆவியை கட்டையிடுங்க தகப்பனே எல்லா பிரிவினை கொண்டு இந்த ஆவியில் எரிக்கப்பட்டு போட்டு குடும்பங்கள்ல சபைகள்ல சகோதரர்களை அப்பா குடும்பங்கள்ல எல்லா பிரிவின் ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டு அவர்கள் ஒன்று பண்ணுகிற அப்பா தகப்பனை இங்கு ஒன்று கேட்டு அங்கொன்று சொல்லின்ற அப்படிப்பட்ட எல்லா கோல்காட்டை வாட்டு நிமித்தம் பிரிக்கப்பட்ட ஒடிக்கப்பட்ட சபைகளும் உறவுகளும் ஒன்று சேரட்டும் ஏசப்பா எல்லா கசவும் ஆட்டும் ஓ ரகா பாரா கந்தா அரியாஷா அப்படிப்பட்ட எல்லா பிரிவினைகளை செய்கின்ற ஒவ்வொரு ரச்சிங்க அப்பா கரை இறங்கட்டும் சமாதானம் உண்டாட்டு தகப்பனே ஓ ரீகா நஷீகா பராகா பாரா தானா பாரா கந்தா அரியாந்தா ரெபிகா பல் ஏபல் அரியாந்தா ரெபு ஷீகா பராகா பா ஹந்தா ரபே ஏகா ராகா பாராகா தானா ஷீகா பாராகா தானா ஷீகா பாராதா ரபாராங்கல் ஓ ரஹந்தர் அப்பா அந்த இயற்கை சீற்றங்களுக்கு ஜனத்தை பாதுகாத்து கொள்ளுங்க எல்லா வெள்ளப்பெருக்குகளுக்கு அப்பா தகப்பனை தண்ணீரால் என்ற அழிவுக்கு ஜனங்களுக்கு பாதுகாத்துங்க சப்பா அப்பா வீடுகள் இழந்தவர்கள் அப்பா உடனே இழந்தவர்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும் அதுக்கான உதவி கிடைக்கட்டும் தகப்பனை எத்தனையோ பேர் இன்றைக்கு இழந்து அப்பா கண்ணீரோடு கதறிதான் தகப்பனை கதலை கேட்டு மனையருங்க ராஜா ஓ ராதா நஷீகா பாராங்கிற பாந்தா ரீகா நாராந்தோர கிரபே ஏபல் அகந்தோரி ஷீகா பாராங்கிற பாந்தா ரியாந்தா ரபே ரீகா நா சந்திரபா அப்பா குடும்பங்களில் ஏற்பட்ட எல்லா பேர்களும் கொந்தளிப்புகளும்
அலைகளும் அடங்கட்டும் இயேசு நாமத்தாலே, அடங்கட்டும் இயேசு நாமத்தாலே, அடங்கட்டும் இயேசு நாமத்தாலே. கொந்தளிப்புகள் அடங்கட்டும். ஓ ரகா மஷீகா வரா கிருபாந்த ரேசே விலாந்த ரிபுஷந்தர் யாந்தர் ரபிகவால் ஏகா ரகா ரகா பரகா பரகாந்தர் ஆந்தரவால் தீபா ரகா ரியாந்தர் ரிபுஷந்தர் யாந்தர் பா. ஏகோ ஷாலும் குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தத்தளிப்புகள் அப்பா மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் ராஜா. தாராபா ரஷிகாபா ரங்கபா லேதினாதன சந்தர்பா மன கஷ்டப்புகள் மாறட்டும். வாழ்க்கை குறித்த எல்லா விரக்திகள் அப்பா தகப்பனே மாறட்டும் தகப்பனே. அப்பா தகப்பனே விரும்பியான அனுபவங்கள், விடாய்த்து போன அனுபவங்கள் மாறி போட்டும். சம்பூர்ண பண்ணுங்க அப்பா. சந்தோஷத்தில் நிரப்புங்க. ஆவி ஆத்மா சரீரங்கள் அப்பா தகப்பனே சந்தோஷத்தால் சமாதானத்தால் நிரப்பட்டும். நீர் கொடுக்கிற சமாதானம் நிரம்பட்டும் தகப்பனே. எல்லா ஆபத்துக்கும் மேலான தேவ சமாதானம் இறுதி எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்ய கடவுது அப்பா. கர்த்தர் தமது முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி அவர் உண்மை கிருபியா கடவுள் இந்த வார்த்தையின் படி அப்பா அவனுடைய முக பிரசன்னத்தினால ஒவ்வொரு அலங்கரிங்க. முக ரூபத்தினால நம்முடைய முக பிரகாசனால ஒவ்வொரு அலங்கரிங்க ராஜா. முக பிரகாசம் உண்டாகட்டும். ரீகானா மராதானா ஷீகாபா ராங்காபா ரகாதானாந்தராபாலா தேராதாரா பாராகாபா ரகாதன ஷீகாபா ராங்கிரபாலாந்தரவே ரீகானா ரியாந்தர் ரபி சந்தர்பா. கர்த்தாவே எழுந்துள்ள சத்துருகள் சுதிர்ந்து போவார்களாக. தேசில் அணிந்து நிலைநாட்டுகின்ற அப்பா தகப்பன அணிந்த காரியத்தை நிமித்தம் தான் ஜெயிக்க வேண்டும் என்று செய்க அப்பா. செய்கின்ற எல்லா விதமான பதிவிடைகள், ஏமாற்றுகள், தந்திரங்கள் எல்லாம் நிருபம் ஆகட்டும் இயேசு நாமத்தாலே. அவள் செய்கின்ற எல்லா மாயத்தந்திரங்கள் வெளிவந்து ஏசு நாமத்தால் அவர்கள் நிருபம் ஆகட்டும். ஓ ரீகா நான் சந்திரபா தனான கதை செய்து எப்படியாவது ஓ சிங்காசனை அடையணும் என்று செய்ய போறான் என்று செய்கின்ற எல்லா தந்திரங்களும் ஏசு நாமத்தை கேன்சல் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். தீபா லதானா ஷீகா பராகா பகாந்தரவால் ஏ பராகா பராகா பார் எந்த ரிபிகவால் ஏக மனா கலா தனா ஷீகா பரா கிருபாந்தர் ரீகே நாந்தரவால் ஏபல் பலாந்தர் ரியாசம்பா. தேவன் நீதி நிலைநாட்டுங்க, தேவன் நீதி நிலைநாட்டுங்க. நீரே வழக்காடுங்க, வழக்காடுங்க பப்ளிக் ரச்சித்து கொள்ளுங்க ஏசப்பா. ஒரு எந்தர ஷஹாந்தர் ஹாந்தரபா நெக்ருபை வல்லமை 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 ஒவ்வொரு நிரப்பங்க. ஒவ்வொரு அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க அப்பா. எத்தனையோ மெழுகுவர்த்திகள், எத்தனையோ விளக்குகள் ராஜா அப்பா. சூழ்நிலை நிமித்தம் அப்பா குடும்பங்கள்ல ஊழியங்களை வந்த சோதனை நிமித்தம் சோர்ந்து போய் மங்கேறின திரிகள் ஏராளம் ராஜா. மங்கேறின விளக்குகள் ஏராளம். எல்லா திரிகளும் விளக்குகளும் அனல் மூட்டப்படுவதாக, அனல் மூட்டப்படுவதாக, அனல் மூட்டப்படுவதாக. பற்றி எறியிட்டு நல்ல ஒரு அக்னி எழும்பட்டும், அக்னி இறங்கட்டும் ராஜா. இன்னும் உமக்கென்று ஓட சோர்ந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களும் பலமற்றி எழும்பட்டும், எழும்பட்டும், எழும்பட்டும். அனல் மூட்டி எழுப்புங்க. வரங்கள் அனல் மூட்டப்படுவதாக, கனிகள் அனல் மூட்டப்படுவதாக ராஜா. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னும் அனல் மூட்ட அப்பா. அவங்க கையில பட்டயத்தை இன்னும் கருக்காக்க, இன்னும் தீட்ட அப்பா, இன்னும் கூர்மையாக தீட்டட்டும் தகப்பனே. எல்லாம் வளங்களான ஆயுதங்கள் தீட்டப்படுவதாக, தீட்டப்படுவதாக, அது கூர்மையாக்கப்படுவதாக ராஜா. தூரா பாராங்கந்தர் ரகந்தன ஷீகா பாராங்கிருபாந்தரபே ஏபலா அரியாந்தரா பாரியாந்தரபே ஷந்தரபேக்கே ஏகாமான அரியாந்தர் ஹந்தரபா. நன்றியப்பா, மே துதிக்கிறேன் ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அனல் மூட்டி எழுப்புங்க. எலியாக்கள் எழும்பட்டாப்பா, எலிசாக்கள் எழும்பட்டாப்பா, எழும்பட்டு ராஜா அப்பா. ஆவின் வரங்களை எட்டிப்பாய் பெற்ற எலியாக்கள் எழும்பட்டு இந்த கடைசி காலங்களில் அப்படியோட அபிஷேகம் பிள்ளைகள் எழும்பி காரியங்களை நடத்தட்டும். தேசத்துல அநேக காரியங்களை செய்யட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விரும்பமான அடையாளங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். மிகப்பெரிய காரியங்கள் தேசம் நடக்கட்டும். நீரே வல்லமை உள்ளவர் என்பதை இந்த ஜனங்கள் அறியா ஜனங்கள் உணரட்டும் தகப்பனே. இஸ்ரவேலே ஒரு தேவன் உண்டென்று ஜாதிகள் அறியட்டும், ஜாதிகள் உணரட்டும், ஜாதிகளின் முழங்கல்கள் முடங்கட்டும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. துதிக்கிறோம். செய்திகளை ஆசிரியங்க பொறுப்பிடுங்க. எங்களோட பேச கட்டுத்தாங்க, உணர்த்துங்க, அபிஷேகம் அனல் மூட்டுங்க. ஒவ்வொரு சோறு எடுத்து விடுங்க. வார்த்தை மூலமாக ஒவ்வொருத்தையும் பலப்படுத்துங்க. உமக்கென்று ஓடட்டும். ஆசீர்வதிங்க. பேசி நடிகை மட்டும் நீங்க பேசி வெளிப்படுங்க. தாழ்த்துக்கு உரிமைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவே இருக்கிறோம். ஆமென். வாசிக்கலாம்.
1 பேதுரு 1:8 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்திலே அன்பு அவரை கூறுகிறீர்கள். நீங்கள் காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் இப்பொழுது நீங்கள் அவரை தரிசியாதிருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். இப்பொழுது அவரை காணாதிருந்தும், ஆமென், அவரை பார்க்கல, ஆனாலும் நீங்கள் அன்பு கூறுறீங்க. ஆமென். கண்டு விசுவாசிப்பதை விட காணாமல் விசுவாசிப்பவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, தோமா சொல்றான், நான் ஏசப்பாவை தொட்டு பார்த்து அவருடைய காயத்தை தொட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேங்கிறான். ஆனா ஆண்டவர் அவனுக்கும் தரிசனமானார், தொட்டு பாரு நம்புன்னு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். இப்பொழுது நீங்கள் அவரை காணாதிருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுறீங்க, சொல்லி முடியாததும். ஆமென். வாசிக்கலாம். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறீங்க. அவரை நம்புறீங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் உண்டு. விசுவாசம் என்ன? தேவன் உண்டென்றும் அவர் தம்மிடத்தில் தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்கணும். முதலாவது தேவன் உண்டென்று விசுவாசிக்கணும். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் இந்த உலகத்துல எனக்காக இறங்கி வந்தார். கடைசி சொட்டு ரத்தத்தை எனக்காக சிந்தினார் என்பதை நாம் விசுவாசிக்கணும். வாசிக்கலாம். விசுவாசித்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுறீங்க. நீங்க ஆண்டவர் மேல முதலாவது நீங்க அன்பு கூறுறீங்க, பார்க்காம அன்பு கூறுறீங்க. அது மட்டும் இல்ல, அவரை விசுவாசிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க களி கூறுறீங்க, ஆவியில களி கூறுறீங்க. ஆண்டோடைய சமூகத்துல வந்து நம்ம ஆராதிக்கிறோம். அவர் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நாம் களி கூறுறோம். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய அடைகிறீர்கள். ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆமென். இதுதான் ஆத்தும ரட்சிப்பு. ஆமென். இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன ஆகுது? நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும ரட்சிப்பு. ஆமென். நமக்குள்ள ஆத்துமா ரட்சிப்பு அடையுது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். ஆமென். உங்க ஆத்துமா ரட்சிப்பு அடையும் போது உங்க சரீரமும் மீட்படையுது. ஆமென். முதலாவது ஆத்துமா விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு அடைகிறது. இப்படிப்பட்ட விசுவாசம் வரும்போது, சோதனை சூழ்நிலை வரும்போதுதான் நம்ம விசுவாசிக்கணும். ஆமென். நம்ம சூழ்நிலையை பார்க்காம, சூழ்நிலை எதிரா இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது? அவர் எனக்காக ஜீவனை கொடுத்துட்டார். ஆமென். ஒருவேளை டாக்டர்ஸ் அறிக்கை சொல்லலாம், உங்களுக்கு இந்த வியாதி வந்துட்டு இனி இதை சரியாக சான்ஸ் இல்லை. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? ஆமென். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி என் வியாதியெல்லாம் சுமந்துட்டார். ஆமென். அதை நான் விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். காண்றத நம்புறது விசுவாசம் கிடையாது. காணாததை நம்பும் போது நமக்குள்ள ஒரு ஆத்தும ரட்சிப்பு உண்டாகுது. ஆமென். காணாமல் விசுவாசிக்கிறோம். ஆமென். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பாவை சிலுவையில அரைஞ்சதை நம்ம பார்க்கல, ஆனா நாம் விசுவாசிக்கிறோம். ஆமென். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நாம் அவரை தரிசியாமல் இருந்தோம், அவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம். அவரை காணாது இருந்தோம், நாம் அவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம். அவர் மேல அன்பு வச்சிருக்கிறோம். எப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கிறோம்? அவருக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன். அதுதான் உண்மையான அன்பு. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் வேற ஒரு அன்பு ஒருவனத்தில் இல்லைன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அன்பு வச்சிருக்கோம். நீங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவருக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. ஆமே. ரத்தம் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு அன்பு செலுத்தினாங்க. ஏன்னா அவர் மேல அன்பு. என் அப்பா எனக்காக சிலுவையில ஜீவனையே கொடுத்துட்டார், நான் அவருக்காக என்னையே கொடுக்கிறேன்னு சொல்லி அவ்வளவா அன்பு கூர்ந்தாங்க. அப்படிப்பட்ட அன்பு நம்ம அவரிடத்தில் அன்பு கூறும்போது, அவரை நாம் விசுவாசிக்கும் போது, சூழ்நிலையை பார்க்காம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது
நம்முடைய வாழ்க்கையில ஆத்தும ரட்சிப்படைய, நம்முடைய ஆத்துமா நாளுக்கு நாள் அது உயிர் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். அது நாளுக்கு நாள் உயிர் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ரட்சிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆத்துமால ரட்சிப்பு வரும்போது அந்த ரட்சிப்பு அது சரீரத்தில் வெளிப்படும். ஆமென். அந்த மகிமை என்னப்படும், சொல்லி முடியாத மகிமையால் நிறையப்பட்ட அந்த விசுவாசம் அது நமக்குள்ள இருந்து, ஆமென், நம்முடைய ஆவியில இருந்து, நம்முடைய ஆத்மா மூலமாக அது நம்முடைய சரீரத்துல, நம்முடைய பொருளாதாரத்துல, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல அந்த மகிமை வெளிப்படுறத நீங்க பாப்பீங்க. தொடர்ந்து அடுத்த வசனம் வாசிக்கலாம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை, இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பரிசோதித்தார்கள். அவங்க ஆராய்ந்தார்கள். சும்மா ஆராயல, கருத்தாய் ஆராய்ந்தாங்க. இந்த ரட்சிப்பு எப்படி வந்துச்சு, எப்படி ஆத்தும ரட்சிப்பு வருது? அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தின் மூலமாக, அவர் நமக்காக பட்ட பாடுகள் நிமித்தமாக நமக்குள்ள இந்த ரட்சிப்பு வருகிறது என்பதை அவர்கள் ஆராய்ந்தார்கள். ஆமேன். வேதத்தை ஆராய்ந்தார்கள். ஆமேன். ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தார் என்ன பண்ணாங்க? அவர்கள் வேதத்தை ஆராய்ந்தபடியால் அவர்கள் புத்திசாலியா இருந்தாங்க. ஆமேன். நற்குணசாலியா இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டோடைய வேதத்தை அவங்க ஆராய்ந்தாங்க. தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள், அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல தீர்க்க தரிசனம் சொன்ன அந்த தீர்க்கதரிசிகள்லாம் என்ன பண்ணாங்க? அந்த நாளை குறித்து அவங்க எல்லாம் ஆராய்ந்தாங்க. இந்த நாள் இது எப்போ வரும், எந்த காலத்துல தொடர்ந்து வாசிக்கலாம். தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள். நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்த. பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ பரிசுத்தவான்கள், மோசே, எலியா, ஏசாயா, எல்லாருமே இந்த நாட்களை சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து இந்த கடவுள் இந்த பூமிக்கு வருவார், இயேசு என்ற பெயர்ல வருவார், அவர் வந்து எல்லாருடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் என்று அவங்க சொல்லும் போது அவங்களுக்கு அது கிடைக்கல. அவங்களுக்கு தெரியும் அந்த கிருபை நமக்கு கிடைக்காது. ஆனா பிற்காலத்தில் ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததிக்கு அது கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நம்மை குறித்தவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். வாசிக்கலாம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் அவர்களுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்று ஆராய்ந்தார்கள். அவர் ஆராய்ந்தாங்க. அது எந்த காலத்துல ஆண்டவர் குறிச்சிருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ண. இந்த காலத்துல இது நடக்கும். பைபிள்ல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. வருங்காலத்துல நடக்கிறதெல்லாம் அநேகருக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். தானியேலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், ஏசாயாக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லி அவர் சொல்றாங்க. ஏசாயா 53 நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று ஏசாயா சொன்னார். அப்பமே தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அந்த நாட்களை அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ந்தார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். தங்கள் நிமித்தமல்ல நிமித்தமே இவைகளை தெரிவித்து தொடர்ந்து தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போ அந்த பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல வெளிப்படுத்தின அந்த ஆவிக்குரிய அந்த ரகசியம் வந்து இப்போ நமக்கு எப்படி வெளிப்படுத்துதுன்னா, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆமென். மேல் வீட்டு அறையில இன்னைக்கு, ஆமென், மேல் வீட்டு அறையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஊற்றின அந்த பரிசுத்த ஆவியானவர், ஆமென், அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்தவான்கள் மூலமா இந்த சுவிசேஷம் இன்னைக்கும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. அவங்க மூலமா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று எழுதினதுதான் அந்த வேதம். ஆமென். வேத வசனம் எல்லாம் ஆவியானவர் எழுதினது.
ஆவியானவர் அழகா எழுதி கொடுத்திருக்கிறார். எப்படி அன்னைக்கு இருந்த அந்த பரிசுத்தவான்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான், அவங்கெல்லாம் தான் சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க, குடும்பத்தை விட்டுட்டு வந்தாங்க. ஏசப்பா வந்து சொல்றாங்க, நீ என்ன பின்பற்ற உடனே ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு என் செல்லம் எனக்கு போதும்னு சொல்லி பின்பற்றி வந்தாங்க. அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள், மீன் பிடிக்கிறவங்க, வரி வசூல் தொழில் செய்த தொழில இருந்து விட்டுட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் உலக ஞானம் கிடையாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவங்களுக்குள்ள அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் உலகமெங்கும் சமாரியாவிலும் உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. அன்னைக்கு அந்த பரிசுத்தவான்கள் மூலமா எழுதுனதுதான் அந்த வேத புஸ்தகம். இன்னைக்கு நம்ம தியானிக்கிற அந்த பேதுரு, 1 பேதுரு 2 பேதுருலாம், அன்னைக்கு பேதுரு அவர் படக எல்லாவற்றையும் போட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினார். எல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றினார். அவர் மூலமா எழுதப்பட்ட இந்த சுவிசேஷம் இன்னைக்கு நமக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதை தேவ தூதர்களும் உற்று நோக்க ஆசையா இருந்தாங்க. ஆமென். தேவ தூதர்கள்லாம் இந்த நாளை காண ஆசையா இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். பரலோகத்துல ஆபிரகாம் என்ன பண்ணான், எப்போ இந்த என் சந்ததிக்கு, ஆண்டவர் சொன்னாரு, உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அந்த நாள் என்னைக்கு நிறைவேறுச்சு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு புறஜாதி மேல வந்துச்சு, அப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், பூரணப்படும். அந்த நாள் என்னைக்கு வரும், என் ஆண்டவர் என்னைக்கு இந்த உலகத்துல போய் என் பிள்ளைங்களுக்காக மரித்து, எங்களுக்காக மரித்து ரத்தம் சிந்தி இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுப்பாருன்னு சொல்லி ஆபிரகாம் அந்த நாளை காண ஆசையா இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தேவதூதர்களும் அந்த நாளை காண ஆசையா இருந்தாங்க. வாசிக்கலாம். இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். தேவதூதரும் ஆசையா இருக்கிறாங்க. ஆமென். தொடர்ந்து, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, அவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராய் வெளிப்படும் போது, அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல பிதாவை அவர் பரிசுத்த ஆவிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்தானங்கன்ட்ட அவர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறி வெளியே வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட உடனே அவருக்குள்ள இருந்து யார் வெளிப்பட்டா? பிதாவாகிய தேவன் வெளிப்பட்டார். ஆமென். இன்னைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படுகிறார். கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறார். அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கணும். மனதின் அறையை கட்டணும். எண்ணங்களை ஸ்திரப்படுத்த வேதம் சொல்லுகிறது, எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சிறைப்படுத்துகிறோம். அப்படி சிறைப்படுத்தணும். மனதின் அறையெல்லாம் கட்டணும். வீணான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரே மனதோடு அன்னைக்கு மேல் வீட்டு அறையில 120 பேர் எப்படி கூடி வந்தாங்கன்னா ஒரு மனமாய் கூடி வந்தாங்க. அங்கதான் தேவன் வெளிப்பட்டார். ஆவியானவர் அவங்களுக்குள்ள வந்து கிறிஸ்து அவங்க மூலமாய் வெளிப்பட்டார். அன்னைக்கு அந்த பகுதியில ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. அன்னைக்கு ஏகப்பட்ட நாட்டு மக்கள் அந்த ஏரியால கூடி இருந்தாங்க. அந்த அபிஷேகத்தை அந்த பஸ்கா நாள்ல, பெந்தேகோஸ்தே நாள்ல கூடி வந்திருந்தாங்க. அன்னைக்கு சீசர்கள் மூலமா ஆண்டவர் பற்பல பாஷை அன்னைக்கு பேசினார். அந்த வர அன்னைக்கு இறங்கி வந்தது, செயல்பட்டுச்சு. அவங்க பேசுற எல்லா மொழியில, அங்க என்னென்ன மொழியில மக்கள் கூடி இருக்கிறாங்களோ அந்தந்த மொழியில எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு வேற மொழியே தெரியாது. அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, கிறிஸ்து வெளிப்படும் போது, நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்படும் போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு ஒருவேளை ஞானம் இல்ல, உலக ஞானமே இல்ல, என் பிள்ளை படிக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க, பிள்ளைங்களுக்கு அபிஷேகத்தை குறித்து கற்றுக் கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டார்னா, ஆமென், அவங்களுக்குள்ள இருந்த ஞானம் அது அளவே கிடையாது. ஆமென். இந்த உலக ஞானம் ஒண்ணுமே இல்ல, ஆண்டவருக்கு முன்னாடி குப்பையா இருக்கு. வேதத்துல பாத்தீங்கன்னா தானியேலுக்குள்ள
விசேஷித்த ஒரு அபிஷேகம் இருந்துச்சு. எனவே அவனுக்குள்ள ஞானம் இருந்துச்சு. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற அந்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். ஆமென். நமக்குள்ள கிறிஸ்து வெளிப்படும் போது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். ஆமென். அன்னைக்கு அந்த படிப்பறிவில்லாத அந்த சீஷர்கள், ஆமென், அவங்களுக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்ட உடனே அவங்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷர்களாக தேவன் மாற்றி விட்டார். அவங்க மூலமாய் சுவிசேஷம் எழுதப்பட்டது. இன்னைக்கு உலகம் எங்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆமென். அவங்க மூலமா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்குது. ஆமென். பிறவி சப்பானி அன்னைக்கு சுகமானான். மரித்தவர்கள் எழுப்புறாங்க, உயிரடைறாங்க. அவங்க நிழல் பட்ட அற்புதம் நடக்குது. பேதுரு நிழல் பட்ட அற்புதம் நடக்குது. அவங்க உருமார் கச்சை அதெல்லாம் கொண்டு போடுறாங்க. அவங்க டிரெஸ் போடும் போதே அற்புதம் நடக்குது. அப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட மக்களாக மாறிட்டாங்க. ஆமே. நமக்குள்ள கிறிஸ்துவின் அபிஷேகம் வரும்போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் சூப்பர் நேச்சுரல் மேனாக மாறிடுறோம். ஆமேன். அதுவரை சாதாரண ஒரு மனுஷனா இருந்த நம்ம, ஆமேன், அழிவுக்குரிய இது அழியாமை தரித்துக் கொள்ளுகிறது. சாவுக்கு ஏதுவான இது சாகாமை அணிந்து கொள்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள வரும்போதே நமக்குள்ள ஒரு மாற்றம். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் மறு ஜென்ம முழுக்கை பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறு ஜென்மத்தை நாம் அடைகிறோம். ஒரு ஜென்மத்திலிருந்து இன்னொரு ஜென்மத்துக்குள்ளாக பிரவேசிக்கிறோம். அப்படிதான் அன்னைக்கு சீசர்கள் மாறினாங்க. அன்னைக்கு அபிஷேகத்தை பெறதுக்கு முன்னாடி எல்லாரும் மறுதலிச்சுட்டு ஓடிட்டான். ஏசப்பா சிலுவையில் அறைய வரும்போது எல்லாரும் மறுதலிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஒரு சீசன் அவன் மேல போட்டிருந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் கலத்திட்டு ஓடிட்டான். அப்படி பயந்து போயிருந்த அந்த சீசர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்பு அவங்க தைரியமா பேசுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். இந்த சுவிசேஷத்தின் மூலமாய் நாங்கள், ஆமீன், கொல்லப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கோம்னு சொல்லி தைரியமா பேசுறாங்க. எந்த மனுஷர்கள், எந்த சீசர்கள் பயந்து ஓடுறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு தைரியம். ஆமீன். ஆவியானவர் வரும்பொழுது ஒரு தைரியம், ஒரு பலன், ஆவிக்குரிய பலன் வந்தது அன்னைக்கு நம்ம பாக்குறோம், வேதத்துல பாக்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல், உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பூரண நம்பிக்கை உள்ள, இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். ஆமே. அவர் எனக்குள்ள வரும்போது, வெளிப்படும் போது எனக்கு பூரண கிருபை. ஆமே. நமக்காக அவர் ஏராளமான கிருபைகள், வரங்கள், வளங்கள், ஆமீன், பரலோகத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், என்னென்னலாம் இருக்கு அங்க, ஏராளமான வளங்கள், ஆரோக்கியம் இருக்கு, அப்படிப்பட்ட கிருபைகள் இருக்கு. இதெல்லாம் பூரணமா என் வாழ்க்கையில கிடைக்கும்னு அந்த நம்பிக்கையா இருக்கு. நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஆமேன். இதெல்லாம் நம்ம நம்பணும். ஆமேன். எனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா நான் சாதாரணமானவன் கிடையாது. ஆமீன். பரலோகமே எனக்குள்ள வந்துட்டு, ஆமீன், பரலோக தேவனுடைய ராஜ்யமே எனக்குள்ள வந்துட்டு. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யம்னா ராஜ்யம் மட்டும் இல்ல, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மகிமையும் நமக்குள்ள வந்துட்டு, அதை நம்ம அந்த நம்பிக்கையின் மேல் நீங்க பூரண நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். அந்த கிருபையின் மேல் தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். முன்னே நீங்கள் கொண்டிருந்த இச்சையின்படி இனி நம்ம நடக்க கூடாது. ஏன்னா நம்ம வேற, அப்ப இருந்த ஆள் வேற, இப்ப வேற. ஆமேன். நம்ம இருக்கிற நம்ம இப்ப கிறிஸ்துவ தரிச்சிருக்கிறோம். ஆமேன். அப்ப நம்ம சுயம் வெளிப்பட்டுகிட்டு இருந்துச்சு. அப்ப நமக்குள்ள இருந்து ஆதாம் வெளிப்பட்டுகிட்டு இருந்தான். ஆனா இப்ப நமக்குள்ள இருந்து இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து வெளிப்படுகிறார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனது வாழ். எனவே பழைய இச்சையெல்லாம் விட்டுட்டு அப்படி நடக்காம உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமே. நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தவர், அவர் பரிசுத்தமான தேவன். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பாவம் அறியாதவர் என்று வேதம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறபடியா நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரா இருங்க. ஆமே. நம்முடைய நடக்கைகள், நம்ம எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய நோக்கங்கள்
எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தரா இருக்கணுமா? தொடர்ந்து வாசிக்கலாம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. வேதம் சொல்கிறது. எப்படி எழுதி இருக்கிறது? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். ஆமென். என் அப்பா மட்டும்தான் சொல்ல முடியும், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்க பரிசுத்தரா இருங்கள். வேற யாரும் சொல்ல முடியாது, எந்த மதத்திலும் சொல்ல முடியாது. நான் பரிசுத்தமா இருந்தேன், நீங்க பரிசுத்தமா இருங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் கிறிஸ்தவர் மட்டும் தைரியமா நம்ம பிரசங்கம் பண்றோம். நீங்கள் பரிசுத்தத்தை பத்தி அதிகமா பேசுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் பேச முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். ஆமென். அவருக்குள்ள யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவர் குற்றம் அறியாதவர். அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் சொல்றான், குற்றமற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன். ஆமென். பிலாத்து சொல்றான், இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். ஏசப்பா சொல்றாங்க, என்னில் பாவம் உண்டென்று ஒருவனும் என்னை குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு தைரியமா கேட்கிற. யாரும் சொல்ல முடியாது. எந்த புராண எந்த கதைகள்லையும் பாருங்க, யாருமே சொல்ல முடியாது. ஆனா ஏசப்பா தைரியமா சொல்றார், பரிசுத்த அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்த அவர் கடவுள். பரிசுத்த கடவுளுடைய தன்மை என்னன்னா அது பரிசுத்தம். ஆமென். நான் பரிசுத்தமானவர் என்று எழுதியிருக்கிறபடி நீங்களும் பரிசுத்தா இருங்கள். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியா இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கிற நாளளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இங்கே பரதேசியாய் சஞ்சரிக்கிற நாளளவும் நீங்க எப்படி நடந்து கொள்ளணுமா? பயத்துடனே நடந்து கொள்ளணும். ஆமென். ஏன்னா அந்த வசனத்துல போட்டு வாசிக்கலாம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால். ஆமென். நம்முடைய கடவுள் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்க தேவன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஆமென். அவர் பட்சபாதம் கிடையாது. அவர்கிட்ட பட்சபாதம் கிடையாது. அவர்கிட்ட யூதன் என்று கிரேக்கன் என்றும் கிடையாது. அப்படிப்பட்ட கடவுளை நம்ம தேவனாக தொழுது கொள்றோம். ஆமென். நம்முடைய கடவுள் பரிசுத்தர். அவர் பாவத்தை பாராதவர். அவர் பரிசுத்தர். ஆமென். ஏதோ நம்ம கிருபையாய் அவர் தம்முடைய குமாரனை நமக்காக கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்ம பிள்ளையா மாற்றி இருக்கிறார். ஆமென். ஏதோ அவர் கிருபையை கொடுத்துட்டாரோ நம்ம அவரை ரொம்ப சீப்பா நினைச்சிடக்கூடாது. அவர் பட்சபாதம் இல்லாமல் இருக்கிற தேவன். அவர் பரிசுத்தமான தேவன். நம்முடைய பிதாவாகிய தேவன் அவ்வளோ பரிசுத்தமானவர், அவ்வளோ சுத்தமானவர். எனவே நாம் பரதேசியா இந்த பூமியில வாழ்ற நாட்கள் முழுசும் ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, நம்ம இந்த உலகத்துல வாழ்ற நாட்கள் எல்லாம் அவருக்கு பயந்து நடக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே ஆண்டோட பிரசன்னத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம அவருக்கு பயப்படணும். ஆமென். ஒரு பக்கம் நமக்கு அவர் அப்பா, நமக்கு செல்லம். ஆமென். அவர் நமக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற தேவன் அல்ல, இருந்தாலும் நம்ம அவர் மேல ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். ஒரு மரியாதை நமக்கு அவர் மேல இருக்கணும். அவர் எப்படிப்பட்ட கடவுள். ஆமென். அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சீனாய் மலையை தொட்டவெல்லாம் செத்துட்டான். பரிசுத்தம். அப்படிப்பட்ட கடவுள். ஆனா இன்னைக்கு தம்முடைய மகிமையெல்லாம் திறந்து நமக்காக இறங்கி வந்தார்ன உடனே ஏதோ கடவுள் ரொம்ப அப்படி அற்பமா நினைச்சிடக்கூடாது. அவர் பரிசுத்தமான தேவன். ஆமென். நம் வாழ்ற நாட்கள் எல்லாம் அந்த உலகத்துல பரதேசியாய் வாழ்ற நாட்கள் எல்லாம் ஆமென் அவருக்கு பயந்து நடங்க. ஆமென். உங்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற காரியங்களை கற்றுக் கொடுங்க. நீதிமொழிகள்ல உள்ள வார்த்தைகள் எல்லாம் கற்றுக் கொடுங்க. நீதிமொழிகள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எப்படிலாம் நம்ம நடக்கணும், அவருக்கு பிரியமா நடக்கணும், அந்த வார்த்தையெல்லாம் கற்றுக் கொடுங்க. நீங்க கற்று அதுல தேருங்க. ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம்.
உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டல் என்று அறிந்திருக்கின்றீர்களே. ஆமென். நம்ம எதை அறிஞ்சிருக்கிறோம்? நமக்கு தெரியும், நம்ம வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படல. ஆமென். முன்னோர்களாய் பாரம்பரியமாய் அனுசரித்த வீணான நடத்தை நின்று, ஆமென், வீணான நடத்தையிலிருந்து, அப்படிப்பட்ட வீணான பாவத்திலிருந்து இன்னைக்கு உலகத்துல வேதம் சொல்லுகிறது உளையான சேற்றில இருந்து அவர் நம்ம தூக்கி இருக்கிறார். எப்படி தூக்குனாரு? அவருடைய ரத்தத்தை ஊத்தி கழுவி, ரத்தத்தால கழுவி நம்ம மீட்டுக்கொண்டார். ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறார். ஆமென். விலையேற பெற்ற ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்ட மாசற்ற ஆட்டுக்குட்டியாக ரத்தத்தினால். ஆமென். விலையேறப்பட்ட ரத்தத்தினால். ஆமென். அன்னைக்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஒரு அடிமையை மீட்கணும்னா எப்படி மீட்பாங்கன்னா வெள்ளி பொண்ணை கொடுத்துதான் மீட்பாங்க. ஆனா நம்ம அப்பா நம்மளை எப்படி மீட்டிருக்கிறார்னா அவர் ரத்தத்தையே சிந்தி மீட்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அதை நாம் அறிந்து இருக்கிறோம். ஆமென். இது நமக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆமா, தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே குறிக்கப்பட்டவராய் இருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமென். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் முன் குறிக்கப்பட்டவர். ஆமென். அந்த உலகத்துக்கு அவர் வரணும், வந்து அவர் நமக்காக மரிக்கணும், ரத்த சிந்தனம் என்பதை பிதாவாகிய தேவன் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறிச்சிட்டார். இன்னைக்கு அவர் மூலமாய் தேவன் மேல், ஆமென், இயேசுவின் மூலமாய் தான் நாம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மேல் நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறோம். நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிற நமக்காக அவர் இந்த கடைசி நாட்கள்ல அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமென். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வேதம் சொல்லி இது கடைசி காலம். ஆமென். கடைசி காலம் ஆரம்பிச்சிட்டு இந்த கடைசி காலங்கள்ல அவர் வெளிப்பட்டார். இந்த பூமியில மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு நமக்காக மரித்து பின்பு பரையேறி சென்று பரிசுத்தாவியின் மூலமாய் இன்னைக்கு அவர் நமக்குள்ள இருந்து வெளிப்படுகிறார். ஆமென். நம் மூலமாய் ஒவ்வொரு செகண்ட் அவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். தொடர்ந்து ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேக உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஊக்கமாய் அன்பு கூறுங்க. வேதம் சொல்லுகிறது உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக. ஆமென். அவர் ரத்தம் சிந்தி இன்னைக்கு நம்மளை மீட்டிருக்கிறார். இன்னைக்கு சபையாக நம்மை மீட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து தலை, சபைக்கு தலை, நாம் எல்லாரும் அவயவங்கள். எனவே ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்க. எப்படி கிறிஸ்து சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தது, அதை சுத்திகரித்தார். ஆமென். தன்னுடைய ரத்தத்தினால் அப்படி அதே போல அவர் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அப்படியே நாமும் ஒருவரில் ஒருவர் இருங்கள். ஆமென். தொடர்ந்து வாசிக்கலாம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். நாம் மறுபடியும் எப்படி நம்ம பிறந்திருக்கிறோம்? அழிவுள்ள வித்தினால் கிடையாது. ஆமென். ஆதாமுக்குள்ள என்றென்றைக்கு இருக்கிற, ஆமென், ஆதாமுக்குள்ள இருந்த வித்து, ஆதாமுடைய வித்து என்னன்னா அழிவுள்ள வித்து. ஆதாமுடைய வித்துல இருந்து வந்தவங்களுக்கு அழிவு உண்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி மறுபடி பிறந்திருக்கிறோம்? அழிவில்லாத வித்தினால். ஆமென். அழிவில்லாத வித்தாகிய ஆண்டவருடைய வசனமாகிய கிறிஸ்து, வார்த்தையா இருந்த தேவன் மாம்சத்திலே வந்து அவர் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். இப்போ நம்ம அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் பூவை போல இருக்கிறது. புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது,
உயர்ந்தது, பூ உயர்ந்தது. ஆமென். வசனமோ என்றென்றைக்கும் கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுதான் சுவிசேஷமா அறிவிக்கப்படுற, இதான் சுவிசேஷம். என்ன சுவிசேஷம்? நமக்கு அழிவு கிடையாது. ஆமென். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். மாம்சம் எல்லாம் புல்லை போலும், மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போல உலர்ந்து போ. இதெல்லாம் உலக மனுஷன், ஆதாமுடைய வம்சத்துல வந்த மனுஷன் எப்படிப்பட்டவன்னா, காலை தொடங்கி மாலை மறை ஒரு பூவை போலதான் அவன். அப்படிதான் நம்ம இருந்தோம், ஒரு காலத்துல இருந்தோம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இன்னும் அதே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. காலை மலர்ந்து மாலை மறைகிற ஒரு மனுஷன் அதான் நம்மன்னு சொல்லக்கூடாது. அது பழைய மனுஷன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்த அப்படிப்பட்ட புல்லை போல வாடி போகிற புல்லு ஒரு பூவை போல இருந்த நம்மை அவர் தம்முடைய அழிவில்லாத வித்தினால் மீட்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற வித்து கிறிஸ்துவின் வித்து, டிஎன்ஏ, நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏ இயேசுவின் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏக்கு அழிவு கிடையாது, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமா, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வித்தின் மூலமாய், ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும். ஆமென். ஸ்ரீயின் வித்தாகிய கிறிஸ்துவின் மூலமாய் நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். இதுதான் சுவிசேஷம். அந்த கடைசி வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். கடைசி வசனம், கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு இருக்கிற வசனம் இதுதான். இதுதான் சுவிசேஷம். அழிவில்லாத வித்தினால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஆமென். அததான் நம்ம பேசணும். ஆமென். அழிவு, எல்லாரும் சாவரமாய் நானும் சாவ, அப்படிலாம் பேசக்கூடாது. அது கிடையாது. அழியாமை பேசுறதுக்கு தான் சுவிசேஷம். ஆமென். மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசை அவர் மரணத்தினால் ஜெயித்து ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தில் இருக்கிற யாவரையும் விடுதலை ஆக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம அதிகாரத்தோடு பேசணும். என் அப்பா மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாச மரணத்தால் ஜெயிச்சிட்டார். இனி எனக்கு மரணம் கிடையாது, இனி எனக்கு அழிவு கிடையாது. ஆவி ஆத்துமா சரீரத்துக்கு மரணம் கிடையாது. ஏன்னா நான் அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற வித்து என் டிஎன்ஏ, அது இயேசுவின் டிஎன்ஏ. என்னுடைய ஜீன் கிறிஸ்துவின் ஜீன். ஆமென். ஆதாமுடைய ஜீன்ல இருந்து வந்தவங்க எல்லாம் அவங்க அழிவுள்ளவர்கள், மரித்து போனார்கள். ஆனா கிறிஸ்துவின் வித்துல இருந்து வந்தவங்க, தோன்றவங்க இன்னைக்கு நமக்குள்ள அழியாம இருக்கு, சாகாம இருக்கு. இதை நம்ம விசுவாசிக்கணும். இதெல்லாம் நம்ம அறிக்கை பண்ணணும். அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையின் மேல் நம்ம எப்படி இருக்கணுமா? பூரண நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இது மேல நம்ம பூரண நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். இந்த வசனத்தின் மேல பூரண நம்பிக்கையா இருக்கணும். ஆமென். இன்னும் பழைய காரியத்தை நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. பழைய பிரமாணத்தை அதை யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் வேற, உலகம் வேற. ஆமென். நான் மறுபடி பிறந்துட்டேன். ஆவியானவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நான் பிறந்துட்டேன். இப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டாலே நம்ம புதிய சிருஷ்டியா மாறிட்டோம். இனிமே நமக்குள்ள அழியாமை அது பெருகிக்கிட்டே இருக்கும், சாகாம அது பெருகிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ள கிறிஸ்துவ போல் நாளுக்கு நாள் கிறிஸ்து நமக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆமென். உங்கள் புறம்பான மனிதனாகிய ஆதாம் நாளுக்கு நாள் அழிந்தோம், உள்ளான மனிதனாகிய கிறிஸ்து நாளுக்கு நாள் அது பெருகிக்கிட்டே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. புதிதாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம புதுசாயிட்டே இருப்போம். அவரை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பாக, அவருடைய ரூபத்துக்கு ஒப்பாக நாளுக்கு நாள் நாம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆயிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் எழுதி கொடுத்துட்டார், ரத்தம் சிந்தி எழுதி கொடுத்துட்டார். அதை எடுத்து நீங்க ஏதோ அந்நிய காரியமா நினைச்சீங்கன்னா அந்நிய காரியமா தான் இருக்கு. ஆனா அதை எடுத்து நீங்க பேசணும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கு. ஆமென். எனக்கு மரணம் கிடையாது, என் சந்ததிக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஆமென் மரணம் கிடையாது. என்னுடைய மிருக ஜீவனுக்கு கூட மரணம் கிடையாது. வேதத்துல பாத்தீங்கன்னா பரலோகத்துல ஒரு செடி கூட மரணம், என் செடிக்கு கூட மரணம் கிடையாது. ஆமென். அது விசுவாசிக்கணும், அதை அறிக்கை பண்ணணும், வாயினால் அறிக்கை பண்ணணும். நாங்கள் அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் வித்தினால் நாங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அபிஷேகம் பெற்றுட்டு ஏதோ அந்நிய பாஷையில பேசி அதோட முடிஞ்சு போறதுக்காக அபிஷேகத்தை கொடுக்கல. அபிஷேகத்துல வளரணும். நாளுக்கு நாள் நம்ம ஆவியில வளரணும். கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஒப்பான வளர்ச்சி நாம் அடையணும்.
அதுக்குதான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கணும். அபிஷேகத்தை பெற்றுட்டு சும்மா இருக்க கூடாது. அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அவரை வெளிப்படுத்தணும். நாளுக்கு நாள் நாம் ஆவியில வளரணும், விசுவாசத்துல வளரணும். ஆமென். அதற்காக தேவன் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு இந்த ரகசியங்கள் அறிவு இல்லை. வேதம் சொல்கிறேன், ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார். இன்னைக்கு மரணம் ஏன் செயல்படுது? இன்னைக்கு அந்த அறிவு இல்ல. நான் அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக மனுஷனுக்கு தான் மரணம் உண்டு. ஆதாம் வித்துல இருந்து வந்தவங்க தான் ஒரு புல்ல போல அழிஞ்சு போவாங்க. நான் புல்லு கிடையாது, நான் ஒரு பூ கிடையாது. நான் கிறிஸ்துவின் பிள்ளை, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் அவருடைய வித்துல ஆமீன் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உணர்வு நமக்கு வேணும், அந்த அறிவு நமக்கு வேணும். ஆமீன். இந்த அறிவோடு நாம் இந்த நாள்ல செயல்படுவோம், வார்த்தையை அறிக்கை பண்ணுவோம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமீன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆமீன். இந்த ஊழியத்துல விதைக்கிறவங்க உங்கள் காணிக்கைகள் தசம பாகங்களை கூகுள் பே மூலமாக விதைக்கலாம். எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் விதைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமீன். அழிவில்லாத வித்தினால் நாங்கள் மறுபடியும் ஜெரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமீன். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்க எங்களை மீட்கலப்பா. உங்களுடைய மாசற்ற குற்றமற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டிருக்கிறீங்க. உங்க பிள்ளையா மாத்திருக்கிறீங்கப்பா. உன்னதத்துல மோடு உட்கார வச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக ஏராளமான கிருபைகளை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்கப்பா. இந்த கிருபையின் மேல் நாங்க நம்பிக்கையுள்ளவர்களா இருக்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த அறிவு எங்களுக்குள்ள வரட்டும்பா. அறிகிற அறிவுல நாங்க வளரணும். இன்னும் நாங்க பரிசுத்தத்துல வளரணும்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்பா. இன்னும் உங்க சாயல்ல வளரணும், உமக்குள்ள வளரணும். எங்க மூலமா நீங்க வெளிப்படணும்பா. சுயம் வேரோடு அழியட்டும், வேரோடு அழியட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற இந்த நாள்ல நிரப்புங்க. அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க மேல ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறோம். ஒவ்வொருவரையும் புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவியின் ரகசியங்களை கற்றுத்தாங்கப்பா. அநேக மண்டலங்களுக்குள்ள அபிஷேகம் பெற்றவங்களை இன்னும் அநேக மண்டலங்களுக்குள்ள கொண்டு போங்க. சாகாமை அழியாமை என்ற இந்த மண்டலங்களுக்குள்ளெல்லாம் கொண்டு போங்க, கொண்டு போங்க, கொண்டு போய் மர்வமாக்குங்க. மரணம் ஜெயமாய் விழுங்கப்படட்டும். மரணத்தின் கிரியைகள் வேரோடு அழியட்டும். ஒவ்வொருவருக்கு ஆவிக்குரிய ரகசியங்களை கற்றுத்தாங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். பெருக பண்ணுங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க, மகிமையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு சரீரமும் ஆரோக்கியமா இருக்கட்டும். ஒவ்வொரு களஞ்சியங்கள் நிரம்பட்டும். இன்னைக்கு புதிய மகிமையை பார்க்கட்டும்பா. நான் புதிய சிருஷ்டியா இருக்கிறேன். அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிற இந்த உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். இனி மரணம் இல்லை, இனி அழுகை இல்லை, இனி கண்ணீர் இல்லை, இனி அலறல் இல்லை, இனி புலம்பல் இல்லை என்ற வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும். எல்லா மகிமையுமே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.